கூடங்குளத்துல புதுசா அணுமின் நிலையங்கள் கட்ட போறாங்க அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்துல இந்திய அரசாங்கமும் ரஷ்ய அரசாங்கமும் கையெழுத்திட்டு இருக்கிறதா வெளியாயிடுச்சு. இந்த செய்தியின் பின்புலம் கொடுத்து சொல்லுங்க. இந்த கையெழுத்து ஒப்பந்தம் எப்ப முடிவாச்சு, எப்படி கையெழுத்தாச்சு? இது அணுசக்தி துறையினாலே இந்த மாதிரி ரகசியங்களும் இந்த மாதிரியான வெளிப்படைத்தன்மை இல்லாத தன்மையை நம்ம பார்க்கலாம். அங்க என்ன நடக்குதுன்னு ஆண்டவனுக்கும் அணுசக்தி துறைக்கு மட்டும்தான் தெரியும். 6 யூனிட்டுகள் அங்க கட்டிட்டு இருக்கிறாங்க. 6 யூனிட்டுகளுக்கான இடங்கள் இருக்கு, அங்க கட்டுமானம் நடக்குது. மேற்கொண்டு எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு, புதிய யூனிட்ஸ் கொண்டு வர்றதுக்கு அங்க இடம் இருக்கா? அங்க ஏற்கனவே நிலம் கையப்படுத்தின இடங்கள் இருக்குதா? இடம் இல்ல. இவங்க ஊரை காலி பண்ண போறாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்துறதே ஒரு கண்கட்டி வித்தை, ஒரு கண் துடை, கடுகளவு நேர்மையற்ற ஜனநாயகத்தன்மையற்ற ஒரு அயோக்கியத்தனம். பேரிடர்களை பத்தியில இவங்க கவலைப்பட மாட்டாங்க. பேரிடர்களை பத்தி யார் கவலைப்படுவாங்க? மக்களை பத்தி கவலைப்படுறவங்க பேரிடரை பத்தி கவலைப்படுவாங்க. ஐயா, மக்கள் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் வாழ்க்கைக்கும் பாதுகாப்பு வந்துடும். இவங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. தான் உண்டு, தன்னுடைய சுகபோக வாழ்க்கை உண்டுன்னு வாழக்கூடிய ஒரு துறை இது, ஒரு நிறுவனம் இது, ஒரு கலாச்சாரம் இது. அதனால நம்ம இதை பெருசாக எதிர்பார்க்க முடியும். நாளைக்கு புக்குஷிமா மாதிரி, செர்னோபில் மாதிரி ஒரு விபத்து நடந்ததுன்னா அது இட்ஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப் வித் இடிந்த கரை யார் குடங்குறோம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாதிக்கும். பூவுலகு நேயர்களுக்கு வணக்கம். இந்திய அரசாங்கமும் ரஷ்ய அரசாங்கமும் இணைந்து கூடங்குளத்தில் புதிய அணுமின் நிலையங்கள் அமைப்பது தொடர்பாக ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இந்த ஒப்பந்தம் தொடர்பான செய்திகள் செய்தித்தாள்கள்ல தான் வந்திருக்குது தவிர அதிகாரப்பூர்வமா வெளியாகல. இது தொடர்பா நம்மிடம் பேச பச்சை தமிழகம் கட்சியின் தலைவரும் அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளருமான சுப உதயகுமாரன் இணைந்துள்ளார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த பத்திரிகைகளை வெளியான செய்தி தான் இது. கூடங்குளத்துல புதுசா அணுமின் நிலையங்கள் கட்ட போறாங்க அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்துல இந்திய அரசாங்கமும் ரஷ்ய அரசாங்கமும் கையெழுத்திட்டு இருக்கிறதா வெளியாயிடுச்சு. இந்த செய்தியின் பின்புலம் கொடுத்து சொல்லுங்க. இந்த கையெழுத்து ஒப்பந்தம் எப்ப முடிவாச்சு, எப்படி கையெழுத்தாச்சு? இது அணுசக்தி துறையினாலே இந்த மாதிரி ரகசியங்களும் இந்த மாதிரியான வெளிப்படைத்தன்மை இல்லாத தன்மையை நம்ம பார்க்கலாம். இப்ப கூட வெளிவிவகாரத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்த வெளிநாட்டு அமைச்சரை பார்த்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து முறைப்படி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இப்படி அறிவிச்சா கூட ஓரளவு அதை புரிஞ்சிக்கலாம். அல்லது அவராவது ஒரு தனியாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இந்தியாவுக்கு மின்சாரம் தேவை, மின்சாரத்துக்கு ரஷ்யர்கள் தேவை, ரஷ்யர்கள் அணுமின் நிலையம் தராங்க, நாங்க ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம்னு சொல்லலாம். எதுவுமே இல்லாமல் ரஷ்யாவில் வாழக்கூடிய இந்தியர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சோசியல் இவெண்ட் அதுல போய் இவர் அறிவிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, நாங்க எங்களுக்கு விருப்பப்படி செய்வோம், நீங்க அதை கேட்டு வாங்கிக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துக்கணும். இது டிப்பிக்கல் ஃபாசிஸ்ட் டெவலப்மெண்ட் கலாச்சாரம். இது எக்காரணம் கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப கூட முழு தகவல்களை சொல்லல. ஒரு ஜனநாயக நாட்டினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் எப்படி பேசணும்? இந்த மக்களுக்காக பேசக்கூடிய ஒருத்தர் அந்த மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி அந்த மக்களுக்காக பேசுற மாதிரி இருக்கணும். இவரு தேர்தல் எதுவும் வெற்றி பெறாத ஒருத்தர். இவர் ஒரு ப்ரொஃபஷனல் டிப்ளமேட். அவரு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஜாயின்ட் செக்ரட்டரியா, ஜாயின்ட் டைரக்டராவோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து இந்த இந்தியா US நியூக்ளியர் டீலை வெற்றி பெற வைப்பதற்காக கடுமையான பிரயத்தனங்கள் செய்து அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்காக உழைத்தவர். அந்த ஒப்பந்தம் நிறைவேறல, அது உருப்படியா ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம போச்சுங்கிறது வேற விஷயம். ஸோ ஜெய்சங்கருடைய ட்ராக் ரெக்கார்டே அப்படித்தான். இப்போ அதே ஜெய்சங்கர் திடீர்னு கொல்லைப்புறம் வழியாக அரசியலுக்குள்ள அமைச்சராகி அந்த அமைச்சர் எப்படி இயங்குவார்? இப்படித்தான் இயங்குவார். ஸோ இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அண்ட் ஹி இஸ் நாட் என்ன சொல்றது, ஒரு பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் டு டிசைட் தீஸ் திங்ஸ். அவர் மக்கள் பிரதிநிதியே கிடையாது. இவர் சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இப்போ கூடங்குளத்துல 2 அணு உலைகள் செயல்பாட்டுல இருக்குது. இந்த 2 அணு உலைகள் கட்டுமானம் தொடங்குவதற்கு முன்பாக கூடங்குளம் பகுதியில எத்தனை அணுமின் நிலையங்கள் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது? இப்போ 2 அணு செயல்பாட்டுல இருக்குன்னு சொன்னீங்க, தவறு. 1 தான் செயல்பாட்டுல இருக்கு. 2வது உலை இன்னைக்கு ஆஸ் ஆஃப் டுடே மூடி வச்சிருக்கிறாங்க. அது எப்பவுமே ஓடுற நாட்களை விட உட்கார்ந்துருக்கிற நாட்கள் தான் அதிகம். 1 ஓடுனா 2 உட்காரும், 2 ஓடுனா 1 உட்காரும், சில நேரங்கள் 2மே உட்காரும்.
அங்க என்ன நடக்குதுன்னு ஆண்டவனுக்கும் அணுசக்தி துறைக்கு மட்டும்தான் தெரியும். இந்த லட்சணத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த செர்னோபில் ஆக்சிடென்ட் முடிஞ்ச கையோட தான் இதை அறிவிக்கிறாங்க. நம்ம ராஜீவ் காந்தி செர்னோபில் ஆக்சிடென்ட் 1986 ஏப்ரல்ல நடக்குது. அடுத்து 1988ல அவர் அறிவிக்கிறார். அதுவே ஒரு மக்கள் விரோத செயல். இவ்வளவு ஒரு பெரிய விபத்து நடந்த பிறகு அதே நாட்டிடமிருந்து அதே மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம விலைக்கு வாங்குறோம்னா அதுவே ஒரு பொறுப்பற்ற முறையற்ற செயல். அப்போ இதே மாதிரிதான். என்ன டீட்டெயில்ஸ்ன்னு யாருக்கிட்டையும் சொல்லல. ஒரு சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை கூட மக்களுக்கு தரல. அதுக்காகவே நாங்க பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது. சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கையை கொடு அப்படின்னு. அப்ப என்ன சொன்னாங்க, 2 அணு உலைன்னு தான் சொன்னாங்க. 2000வது வருஷம் 1988ல ஒப்பந்தம் போடுறாங்க, அறிவிக்கிறாரு ராஜீவ் காந்தி. அப்புறம் ஐயா வைகோ போன்றவர்கள் நாடாளுமன்றத்தில் எடுத்து பேசுறாங்க. இங்க ஐயா ஒய் டேவிட் போன்றவங்க மக்களை திரட்டுறாங்க, போராட்டங்கள் நடக்குது, மக்கள் எதிர்க்கிறாங்க. அப்புறம் சோவியத் யூனியன் டிஸ்இன்டகிரேட் ஆன உடனே அது கிடப்பில் போடப்படுது. அப்புறம் ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டு இவர் தேவகவுடா பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. அங்க போரிஸ் எல்சின் ரஷ்யன் பிரசிடென்ட் ஆகிறாரு, ரஷ்யன் ஃபெடரேஷனுடைய பிரசிடெண்டா. ஸோ இந்த 2 பேரும் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகுதான் பழையபடி திட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. அப்போ 2000வது வருஷத்துல ஒரு துணை அணுசக்தி துறை அமைச்சர் ஒருத்தரும் ஒரு டெலிகேஷன் இங்க வருது இந்தியாவுக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 அணு உலை மட்டும் கேட்குறாங்க. அது நாங்க 2 மட்டும் கொடுத்தோம்னா எங்களுக்கு அது வயபிளா இருக்காது, அது ப்ராஃபிட்டபிளா இருக்காது. ஸோ நாங்க 4 வேணும்னு சொல்றோம், 4 அணு கட்டுவோம்னு சொல்றோம். அப்போ சதுர்வேதின்னு நினைக்கிறேன், என்பிசிஎல்லுடைய தலைவராக இருந்தவர், அவர் சொல்றாரு, ஈரான்லயும் சைனாலையும் ரஷ்யா 2 அணு உலை தான் கட்டுது. அங்க வயபிளா இருக்கும்னா ஏன் இந்தியால வயபிளா இருக்க முடியாது? அதனால 2 உலை தான் கட்டுறோம் அப்படின்னு சொல்றாரு என்பிசிஎல் டைரக்டர். ஸோ 2 தான் திட்டம். அப்புறம் இவங்க கடுமையா லாபி பண்றாங்க, ரஷ்யன்ஸ் பண்ணி 4 ஆக்குறாங்க. அப்புறம் 4 திடீர்னு 6 ஆக்குறாங்க. 6 ஆக்கி என்ன பண்றாங்க, 4 அணு உலைகளுக்கு பப்ளிக் ஹியரிங், கருத்து கேட்பு கூட்டம். அது இங்க திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரியில் நடந்தது, நானும் போயிருந்தேன் அதுக்கு. அங்கதான் 4 அணு உலைகளுக்கு ஒரேடியா கருத்து கேட்பு கூட்டம் நடக்குது. அந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்ட விதமே ஒரு பெரிய காமெடி. அங்க போனோம், நாங்களும் எதிர்த்தோம். 99.9 விழுக்காடு மக்கள் எதிர்த்தோம். நிறைய மீனவ கிராமங்கள் மக்கள் வந்திருந்தாங்க, நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம், எதிர்த்தோம். கடைசியில் அந்த கலெக்டர் ஒரு சின்ன பையன் புதுசா வந்திருந்தார், அந்த ஆளு கோவிந்தராஜு நம்ம பேரு. அவரு அறிக்கை எழுதுறாரு. மக்கள் வந்தாங்க, கேள்வி கேட்டாங்க. இந்த அணுசக்தி துறை அதிகாரிகள் மக்களுடைய கேள்விகளுக்கு திறம்பட பதில் சொல்லி திருப்திகரமா அவங்களை அனுப்பின உடனே எல்லாமே சுமூகமா முடிஞ்சு போச்சு. இதுக்கு அனுமதி கொடுக்கலாம். இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்துறதே ஒரு கண்கட்டி வித்தை, ஒரு கண் துடைப்பு, ஒரு கடுகளவு நேர்மையற்ற, ஜனநாயகத்தன்மையற்ற ஒரு அயோக்கியத்தனம். அப்படிதான் நடந்தது. 4 அணு உலைகளுக்கு ஒரேடியா பெர்மிஷன் கொடுத்தாங்க. அப்புறம் தான் மக்கள் முதல் 2 வேண்டான்னு தான் போராட்டம் நடத்தினாங்க. இடிந்தக்கரை கூடங்குளம் பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினது 2 மட்டும் இருக்கட்டும், பாக்கி அதிகமான 4ஐயும் கட்ட வேண்டாங்கிறது இல்லை. எதுவுமே வேண்டாம்டா, எங்க பகுதியில வேண்டாம், கட்டிட்டு போயிரு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ இப்ப 2 திடீர்னு 6 ஆகி இன்னைக்கு 6, 8, 10 தெரியல. இடையில ஒரு பேச்சு இருந்தது, என்டிபிசி என்ன சொல்றது, தெர்மல் நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் நினைக்கிறேன். ஆமா, என்டிபிசியும் என்பிசிஐலும் சேர்ந்து இன்னும் 2 அணு உலைகள் கட்டுவோம் அப்படின்னு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வந்தது. அதை ப்ரெஸ் ரிலீஸ்ல எடுத்து வச்சிருக்கிறேன், இங்கே இருக்கு. ஸோ அப்படி ஒரு திட்டம் இருந்தது. அப்ப நாங்க நினைச்சோம் திருப்பி வேற 2 கட்ட போறாங்க போல. இப்ப அந்த 2ஆ அல்லது இன்னும் அதிகமா 2 கட்டுறாங்களா, 4 கட்டுறாங்களா, அல்லது இப்போ ஒரு நம்ம நண்பர் சுந்தரராஜன் சொன்ன மாதிரி காம்ப்ரிஹென்சிவ் புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் நம்ம சொல்றாரு அவரு. ஸோ அதாவது கூடங்குளத்தில் உள்ள கழிவுகளை வெளியே எங்கேயும் கொண்டு போக முடியாது, ரஷ்யாவுக்கு கொண்டு போறதா தான் முதல்ல ஒப்பந்தம். அப்புறம் அதை மாத்தினாங்க. அது யார் மாத்தினாங்க, எப்படி மாத்தினாங்க கூடிய தகவல் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. இல்ல நாங்க ரஷ்யா கொண்டு போல, அங்கே கூடங்குளத்திலே வச்சிருவோம் அப்படின்னாங்க. சரி, கூடங்குளத்துல வைக்கிற கழிவுகளை எங்கடா கொண்டு போய் ரீப்ராசஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டா, அதுக்கு இங்கேயே ஒரு ரீப்ராசஸிங் பிளான்ட் இங்கேயே வச்சிருவோம் அப்படி இல்லை. சும்மா ஒரு விளையாட்டு பிள்ளைத்தனமா, சிறு பிள்ளைத்தனமா அப்படி போற போக்கில் சொல்றதுதான். எந்த விதமான அணுக்கழிவு மையங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
இப்போ ஒரு 6 உலைகள் 6 யூனிட்டுகள் அங்க கட்டிட்டு இருக்கிறாங்க. 6 யூனிட்டுகளுக்கான இடங்கள் இருக்கு. அங்க கட்டுமானம் நடக்குது. மேற்கொண்டு எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு புதிய யூனிட்ஸ் கொண்டு வர்றதுக்கு அங்க இடம் இருக்கா? அங்க ஏற்கனவே நிலம் கையப்படுத்தின இடங்கள் இருக்குதா? இடம் இல்ல. இப்ப என்னன்னா, இந்த 1வது, 2வது அணு உலைகளுக்கும் 3, 4 அணு உலைகளுக்கு இடையில ஒரு 800 மீட்டர் தூரம் தான் இருக்கு. அதுவே மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா, புகுஷிமால நம்ம பார்த்தோம். எப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணுல தொடங்கி இன்னொன்னுல கடகடன்னு இந்த பட்டாசு தொழிற்சாலையில் வெடிக்கிற மாதிரி வெடிச்சுது. 3, 4 அணு உலைகளுக்கும் 5, 6 அணு உலைகளுக்கு இடையில மொத்தமே 350 மீட்டர் தூரம் தான். அப்ப இவ்வளவு அடர்த்தியா நெருக்கமா கட்டிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு வேண்டிய டீசாலினேஷன் பிளான்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ஸ் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. அப்புறம் இப்போ அவே ஃப்ரம் ரியாக்டர் ஒவ்வொரு அணு உலைக்கும் வேண்டிய அந்த அணு உலை இடைக்கழிவு அணு உலை கழிவு இடை இடைநிலை மையம், அந்த டெம்பரரி ஸ்டோரேஜ் சொல்றோம்ல, அவே ஃப்ரம் ரியாக்டர். இப்ப 6 அணு உலைகளுக்கும் அவே ஃப்ரம் ரியாக்டர் கட்டணும். என்னன்னா இவங்க ஊரை காலி பண்ண போறாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். கூடங்குளம், இடிந்தக்கரை, வைராவி கிணறு இந்த ஊர்களை சுத்தமா காலி பண்ணாதான் இவங்களுக்கு இதற்கு வேண்டிய அத்தனை இடம் கிடைக்கும். கொஞ்சமாவது அங்க இந்த இட நெருக்கடியை குறைக்க முடியும். எனவே இப்போ இதெல்லாம் சொன்னா மக்கள் கோவப்படுவாங்க, மக்கள் பழையபடி போராட்டத்துக்கு வந்துருவாங்கன்னு பயந்துட்டு இதை மறைக்கிறாங்க. 1, 2 உலைகள் பல நாள் இயங்காம இருக்குது. இந்தியாலேயே செயல்படுற அதே தொழில்நுட்பத்தோட வேறு மாநிலங்கள்ல செயல்படுற உலைகள் கூட அதோட எஃபிஷியன்சியை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப மோசமா இருக்குங்கிற நிலைமையில அதே டெக்னாலஜியை இன்னும் அதிகமா உலைகள் அமைப்பதற்கான காரணம் பின்னணி என்னவா இருக்கும்? இதுதான் ஒண்ணு, இவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கீம் வச்சிருக்கிறாங்க. அணுமின் விரிவாக்கம், ஏராளமான மின்சாரத்தை நம்ம அணுமின் நிலையத்திலிருந்து உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் இவங்களுக்கு ஒரு அணு ஆயுத திட்டங்கள் போயிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்க, இதெல்லாம் சேஃப் கார்டட், இன்டர்நேஷனல் சேஃப் கார்டு இருக்கிறதுனால இங்க உள்ள புளூட்டோனியத்தை ஆயுதங்களுக்கு, ஆயுத திட்டத்துக்கு, இந்த வெப்பன்ஸ் ப்ரோக்ராமுக்கு மாற்ற முடியாதுங்கிறாங்க. ஆனா இந்த துறையில தான் உண்மையோ வெளிப்படைத்தன்மையோ கிடையாது. எங்க இருந்து எதை எடுத்துட்டு போறாங்கன்னு யாருக்கு தெரியும்? அந்த குவான்டிட்டி ஆஃப் அந்த புளூட்டோனியம் கூட இவங்க சொல்றது தானே, இண்டிபெண்டன்ட் வெரிஃபிகேஷன் கிடையாது. அதனால இவங்க சொல்றதையே இங்க இருந்து கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு இது வெப்பன் கிரேட் மெட்டீரியலா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த துறைக்கு எந்த ஜனநாயகத்தன்மையும் கிடையாது, நாடாளுமன்றத்தில் விவாதம் கிடையாது, எந்த அரசியல் கட்சியோ ஆட்சியாளர்களோ இவர்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு தேசிய பாதுகாப்பு போர்வையில வளர்க்கப்படக்கூடிய செல்லப்பிள்ளை. இந்த செல்லப்பிள்ளை என்ன வேணும்னாலும் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கிறதுனால இதுல நிறைய ரகசியங்கள் மறைக்கப்படுது. இந்த துறைக்கு வெளிப்படைத்தன்மை கிடையாது, உண்மை நேர்மை கிடையாது. எனவே இங்க என்ன நடக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. இவங்க சொல்றதுதான் நம்ம கேட்டோம். நீங்க வெளிப்படைத்தன்மைன்னு சொல்லும் போதுதான் இன்னொரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா அந்த விவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்த நிகழ்ச்சியில பேசும்போது குறிப்பா இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறார். We signed some very important agreements pertaining to the future units of the கூடங்குளம்ங்கிறாரு. அந்த யூனிட்ஸ்ங்கிறது அணு உலையா மட்டும்தான் இருக்குமா, இல்ல வேற எதுவும் இருக்குமா? இப்போ உள்ள விவிஆர் தொழில்நுட்பத்தோட கூடிய அணு உலை தானா, இல்ல ஏற்கனவே இந்த பூவுலக நண்பர்கள் அறிக்கையில சொன்ன மாதிரி அது ஒரு ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரா இருக்குமா? இது குறித்த ஏதாவது தெளிவுகள் இருக்குதா இப்போ? இல்லையே, நமக்கு என்ன தெரியும்? நமக்கு எதுவுமே தெரியாது. அதாவது கொஞ்சமாவது உங்களுக்கு ஜனநாயகத்தன்மை இருந்து மக்களை மதிக்கக்கூடிய தன்மை இருந்ததுன்னா தெளிவா சொல்லுவீங்க. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி நான் சொன்ன மாதிரி, எப்ப அங்க போற இந்த மாதிரி பேசணும், இவ்வளவு நமக்கு தேவைகள் இருக்குது, நம்ம இவங்க கிட்ட இந்த மாதிரி உலைகள்லாம் வாங்க போறோம். அதுதான் அடிப்படை ஜனநாயகங்கிறது. அதுதானே. எந்த மக்களுக்காக நீங்க போய் பேசுறீங்களோ அந்த மக்கள்கிட்ட உண்மையை சொல்லுங்க, முழுக்க சொல்லுங்க. ஏன் இப்படி அறகுறையா யூனிட்ஸ்னா என்ன யூனிட்ஸ்? இதுல நமக்கு தெரியாதா, அல்ல நமக்கு புரியாதா, அல்ல நமக்குள்ள தெரிய வேண்டிய தேவையே இல்லையா, அல்ல நம்ம ஜெய்சங்கருடைய வீட்டு தோட்டத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகளா? இல்லையே. நம்ம இந்த நாட்டினுடைய மக்கள், இந்த நாட்டினுடைய மன்னர்கள். அவர் நமக்கு வேலை செய்யறாரு, நம்ம அவருக்கு வேலை செய்யல. சோ இந்த அடிப்படை வெளிப்படைத்தன்மை இல்லாததுதான் உண்மையிலேயே மிகவும் மோசமான ஒன்று. இது ஒரு தான் தோன்றித்தனமான எதேச்சாதிகாரத்தனமான ஒரு போக்கு. இதை எக்காரணம் கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. பாஜக அரசு இந்தியாவில பல்வேறு மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கிற மாநிலங்கள்ல ஏற்கனவே இருக்கிற அணு உலைகளோட விரிவாக்கம் செய்யாமலோ இல்ல புதிய அணு உலைகள் தொடங்காமலோ தொடர்ச்சியா இந்த மாதிரி அணுக்கழிவு மையங்களா இருக்கட்டும், புதிய உலைகளா இருக்கட்டும், தமிழ்நாடு
நம்ம இடிந்தக்கரை போராட்டம் நடக்கும்போது கூடங்குளம் அணுக்கழிவுகளை கொண்டு போய் கோலார் தங்கவயல்ல புதைக்க போறோம்னு நம்ம அமைச்சர் நாராயணசாமி அறிவிச்சாரு. உடனடியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஜெகதீஷ் ஷெட்டர் தான் அப்ப அங்க முதல்வராக இருந்தார் கர்நாடகால. கர்நாடகாவில் கோலாரில் மட்டுமல்ல வேறு எங்கேயும் புதைக்க விட மாட்டோம் அப்படின்னார். மன்மோகன் சிங்குடைய காங்கிரஸ் அரசுல சட்ட அமைச்சராக இருந்த வீரப்ப மொய்லி இதே மாதிரி கர்நாடகத்துல எங்கேயும் புதைக்க விட மாட்டோம் அப்படின்னாரு. இப்போ நம்ம குஜராத்ல ஒரு மித்தி விருதி, பாவநகர் மாவட்டம் மித்தி விருதியில ஒரு அமெரிக்க அணுஉலை பூங்கா அமைக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்க. உடனடியா அந்த விஜய் ரூபானி நினைக்கிறேன் அவங்களுடைய முதல்வர், இல்ல இங்க முடியாது சொல்லித்தான் அந்த திட்டத்தை ஆந்திராவுக்கு மாத்தி விட்டாங்க. ஆக அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த மாதிரி திட்டங்கள், அழிவு திட்டங்களை, ஆபத்தான திட்டங்களை நிச்சயமா வரவேற்கல, அமைக்கல. ஆனா தமிழ்நாட்டுல யார்கிட்டயுமே கேட்கல. அட்லீஸ்ட் ஜெய்சங்கர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. இது என்ன மடமா இது? இங்க வந்து என்ன சாமியார் மடமா? வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்கிறது. இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு மக்கள் இருக்காங்க, ஒரு ஆட்சி இருக்கு, அரசு இருக்கு. முதல்வரை பார்த்து பேசி, அப்ப அந்த மாதிரி நான் கையெழுத்து போட போறேன், ஒப்பந்தம் போட போறேன், நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டிருக்க வேண்டாம்? குறைந்தபட்சம் இப்படி தகவலாவது கொடுத்திருக்க வேண்டாம்? அப்ப பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு மாதிரியான நியாயமும், மற்ற கட்சிகள் குறிப்பாக தமிழர்களுக்கு இன்னொரு நியாயம்ங்கிறது ஏற்றுக்க முடியாது. தமிழர்களை வஞ்சிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். காரணம், இவங்களுடைய இந்த உருட்டல் மிரட்டல்களுக்கு தமிழர்கள் இடம் கொடுக்கல, தமிழர்கள் எதிர்க்கிறாங்க. அதனால உள்ளது அவ்வளோத்தையும் இங்க கொண்டு வந்து கொட்டி இவங்களை காலி பண்றோம்னு திட்டம் போடுறாங்களா என்னன்னு எனக்கு சந்தேகம். இப்ப இந்த இட நெருக்கடி பத்தி நீங்க சொன்னீங்க. இப்போ நம்ம அண்மை காலமா இந்த கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட வந்து தீவிரமா பார்த்துட்டு இருக்கிறோம். குறிப்பா அது அணுஉலை வளாகத்துக்கு அருகில் இருக்கிற பகுதிகள் கூட இந்த மலையில வந்து புயல் கூட இல்லை, மலையில வந்து அதிகமா தண்ணீர் தேங்கியதும் வெள்ளம் பொடியதையும் பார்க்க முடிஞ்சு. காயல்பட்டினத்துல, மிக அருகாமையில் இருக்கக்கூடிய காயல்பட்டினத்துல 95 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்துச்சு. இப்படி இட நெருக்கடியும் காலநிலை மாற்றத்தோட தீவிரமும் அதிகரிக்கையில இந்த கூடுதல் உலைகள் அதே பகுதியில அமைக்கிறது சுற்று வட்டார பகுதிகளுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனையா புரிய வாய்ப்பு இருக்கு? காயல்பட்டினத்துக்கு ஏன் போறோம்? கூடங்குளம் ஊர் தண்ணிக்குள்ள மிதந்தது. நம்ம எல்லாம் படங்கள் பார்த்தோம்ல. அணுமின் நிலையம் நிச்சயமா ஃபிளட்டட் ஆயிருக்கணும். ஆனா ஒரு போட்டோவை கூட வெளியே விடாம, ஒரு தகவலை கூட கசிய விடாமல் அப்படியே அமுக்கி மூடி மறைச்சிட்டாங்க. உண்மைத்தன்மையுடைய ஒரு நிறுவனமாக இருந்தால், பாருப்பா எங்க கேம்பஸ்குள்ள தண்ணியே வரல, நாங்க அவ்வளவு எஃபிஷியண்டா பிரமாதமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கூடங்குளம் ஊரே தண்ணிக்குள்ள கிடக்குது, ஆனா எங்க அணு உலையில ஒரு தண்ணியும் இல்லை பாருன்னு ஒரு போட்டோ எடுத்து காட்டியிருக்கலாம். ஒண்ணுமே பண்ணலையே. அதே மாதிரி இந்த சுனாமி வந்தபோது அந்த அந்த முழுக்க கடல் வந்து அந்த பகுதியை ஆக்கிரமிச்சுது. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க, நாங்க வந்து 50 அடி உயரத்துலதான் கட்டியிருக்கிறோம், சுனாமி வரும்னு தெரிஞ்சே நாங்க, சுனாமிக்கு கூடிய வார்த்தையே எங்களுக்கு தெரியாதுங்கிறான் ஒன்றிய அரசாங்கம். ஆனா நம்ம பிரகஸ்பதிகள் சொல்றாங்க, நாங்க சுனாமிக்கு சேர்த்தே பிளான் பண்ணி கட்டிட்டோம், அவ்வளவு உயரத்துல கட்டினதுனால சுனாமி எங்களை ஒண்ணுமே பண்ணல. முழுக்க போய். சோ இப்ப என்ன நடக்குது, இந்த மழை பேரிடர்லயும் அங்க என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. அப்படியே நடந்தா கூட சொல்ல மாட்டாங்க. இது வந்து சர்வதேச இந்த நியூக்ளியர் கல்ச்சர், அணுசக்தி துறையினுடைய கலாச்சாரம். இது உண்மை பேசக்கூடாது, நேர்மையா இருக்கக்கூடாது, மக்களை மதிக்க கூடாது, எந்த விதமான உண்மையை அடிச்சு கூட கேட்பாங்க, எதுவுமே சொல்லாதன்னு சொல்லுவார்ல இவரு. அந்த மாதிரி இவங்க அடிச்சு கூட நீங்க கேளுங்க, உண்மையை சொல்ல மாட்டான். எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அப்படிதான் நடந்தது. செர்னோபில் ஆக்சிடென்ட் அப்படிதான் நடந்தது. பிரிபியட் முழுக்க மக்கள் எல்லாம் வாந்தி எடுத்து கஷ்டப்பட்டு எல்லாம் சாக ஆரம்பிச்ச பிறகு கூட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க சோவியத் அரசாங்கம். அப்புறம் தான் நிலைமை கட்டுக்கு மீறி போன பிறகுதான் ஆஹா இனி மறைக்க முடியாது அப்படின்னு உண்மையை சொன்னாங்க. புக்குஷிமால இதே தான் நடந்தது. இது நியூக்ளியர் கல்ச்சர். இது பேரிடர்களை பத்தியில இவங்க கவலைப்பட மாட்டாங்க. பேரிடர்களை பத்தி யார் கவலைப்படுவாங்க? மக்களை பத்தி கவலைப்படுறவங்க பேரிடரை பத்தி கவலைப்படுவாங்க. ஐயோ மக்கள் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் வாழ்க்கைக்கும் பாதுகாப்பு வந்துடும். இவங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. தான் உண்டு, தன்னுடைய சுகபோக வாழ்க்கை உண்டுன்னு வாழக்கூடிய ஒரு துறை இது, ஒரு நிறுவனம் இது, ஒரு கலாச்சாரம் இது. அதனால நம்ம இதை வந்து பெருசா எதிர்பார்க்க முடியாது. இப்போ நீங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் ராகுல் காந்தி தென் மாவட்டங்கள்ல பயணம் செய்யும் போது இதே பிரச்சனை தொடர்பா அவர்கிட்ட வலியுறுத்தி இருந்தீங்க. இன்னும் 4-5 மாதங்கள்ல தேர்தல் வரப்போகுது. பாஜக கூட தென் மாவட்டங்கள்ல ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க.
இத தேர்தல் அரசியல் ரீதியில் ஏதாச்சும் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கு யாரையாச்சும் பார்த்து இந்த கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கு திட்டம் இருக்கிறதா? தமிழக முதல்வரை பார்க்கறது திட்டமிட்டு இருக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவரை பார்ப்போம். எல்லா அரசியல் தலைவர்களையும் பார்த்து பேசுவோம். இப்போ ப்ரொஃபசர் பேராசிரியர் ஜவஹர்லா ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. இந்த இந்த ஜெய்சங்கர் எதேச்ச அதிகாரத்துக்கு எதிராக மற்ற கட்சி தலைவர்களை நாங்கள் நிச்சயமா சென்னையில் அடுத்த வாரம் சென்னைக்கு போய் எல்லா தலைவர்களையும் பார்த்து நாங்கள் இந்த வேண்டுகோள் வைக்க போறோம். எங்களால் முடிந்த அளவு, இயன்ற அளவு ஜனநாயக தன்மையோடு, திறந்தவெளி தன்மையோடு நாங்கள் இதற்கு எதிராக களமாடுவோம். மக்களையும் சந்திப்போம். இது ஜனநாயக நாடு தானே, இங்க யார் வேணாலும் சந்திக்கலாம்ல. ஸோ நான் நிச்சயமா பார்க்க போறேன். நேற்று கூட நான் இடிந்தகரையில இருந்தேன். நேற்று ஒரு கல்யாண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். நிறைய பேர் வந்து பேசினவங்க கிட்ட என்னுடைய நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதனால எல்லா ஊர்களுக்கும் நாங்க போவோம், மக்களை சந்திப்போம். இந்த தமிழ்நாடு முழுக்க போவோம். இடிந்தகரையும் கூடங்குளம் மட்டும் இல்லை. ஏன்னா இது தமிழ்நாடு பிரச்சனை. இப்போ நாளைக்கு புக்குஷிமா மாதிரி, செர்னோபில் மாதிரி ஒரு விபத்து நடந்ததுன்னா அது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப் வித் இடிந்தகரை ஆர் கூடங்குளம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாதிக்கும். அதனால நாங்க கேரளா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, விழிப்பா இருக்கிறாங்க. அதனால கேரளா மக்கள்கிட்ட பேசுவேன். நன்றி. உங்கள் முயற்சி அனைத்தும் வெற்றி பெற நன்றி, வாழ்த்துக்கள்.